ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்னிக்ஸ் கேமர். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் ஐடிஸ். என்னடா வேர்ல்ட் ரெக்கார்ட் கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனுக்கு ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. சரி கைஸ், வாங்க நம்ம வளவலான பேசாமல் ஃபர்ஸ்ட் ஐடி பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வர எல்லா ஐடிஸும் ஷாக்கிங்காக இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியை பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் யூஐடி பார்த்தீங்கன்னா 5413655861. ஸோ கைஸ், இவரோட ஐடி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சைலர். என்னடா நேம் அப்படின்னு கேட்பீங்க. இவரோட ஐடி எத்தனாவது லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா 74 லெவலில் இருக்குது. இவரோட லைக்ஸும் 15,000 லைக்ஸ்க்கு மேலே வச்சிருக்காரு. ஸோ இவரோட நல்லா டாப் அப் பண்ணுற ஐடி தான், நல்லா மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்காரு போல. ஸோ கைஸ், இவரோட ஐடியில் என்ன ஷாக்கிங்கான மூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு கில்ல இருக்காரு கைஸ். ஆனால் இந்த கில்டோட நேமே எனக்கு ஷோ ஆகலை. நானும் என்னடா பக்குன்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். மறுபடியும் ஃப்ரீ ஃபயர்லாம் அடிச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி இவரோட ஐடியை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். பட் அப்பவும் இவரோட கில்ட் ஐடி எனக்கு தெரியல. எப்படி கைஸ், ஒரு கில்டுக்கு நேம் இல்லாம ஒரு கில்டை கிரியேட் பண்ண முடியுமா? இப்ப கூட நீங்க போய் ஒரு கில்டு நேம் இல்லாம கிரியேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. பண்ணவே முடியாது. பட் இவரு ஒரு கில்டு இருக்காரு, ஆனா அந்த கில்டுக்கு நேமே இல்லை. இதுதான் கைஸ் இந்த ஐடியில ஷாக்கிங்கான மூமெண்ட். என்னடா வேர்ல்ட் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு ஷாக்கிங் மூமெண்ட் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கைஸ், வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் இப்போ சொல்ல போறேன். இந்த ஐடியில ஓவர் வியூ ஆல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, இவரோட ஹெட்ஷாட் ரேட் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இவரோட ஹெட்ஷாட் ரேட் பார்த்தீங்கன்னா 44.63% இருக்கு. இவர் அடிச்சாலே ஹெட்ஷாட் மட்டும் அடிச்சாதான் இவ்வளோ ரேட்டிங் வர முடியும். ஆனா இவர் செமையா கேம் பிளே பண்ணுவார் போல, அதனால தான் ஹெட்ஷாட் ரேட் இவ்வளோ வச்சிருக்காரு. ஸோ கைஸ், இந்த ஐடியில ஷாக்கிங் மூமெண்ட்டும் பார்த்தாச்சு, வேர்ல்ட் ரெக்கார்ட் மட்டும் பார்த்தாச்சு. ஸோ கைஸ், இதுதான் இந்த ஐடியில் இருக்கிற ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸ். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஐடியா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போற மற்ற 4 ஐடியுமே இதோட பயங்கரமா இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னியும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம இப்போ செகண்ட் ஐடியா பார்க்க போலாம். செகண்ட் ஐடியோட யூஐடி பார்த்தீங்கன்னா 43249358. ஸோ கைஸ், இந்த ஐடியோட நேம் பார்த்தீங்கன்னா PN ஹரீஷ். என்னடா நேம் அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு நார்மல் தமிழ் ஐடி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், இவரோட ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்க பயங்கரமான ஷாக் ஆயிருவீங்க. இவர் செமையா டாப் பிளேயரா இருப்பார் போல. 3 சாம்ராயோட ஹெட் வச்சிருக்காரு. அப்போ கன்ஃபார்ம் பண்டில் வச்சிருப்பாரு. ஸோ கைஸ், இவரோட ஐடி கலெக்ஷன் நான் செக் பண்ணி பார்த்தேன். 4 விதமான டாப் கிரிமினல் வச்சிருக்காரு. கோஸ்ட் டாப் கிரிமினல், அதாவது அந்த டிரான்ஸ்பரண்ட் டாப் கிரிமினல் ஒன்று இருக்கும், அது வச்சிருக்காரு. பிளஸ் ஜோக்கர் மண்டல், பன்னி, ராபிட் எல்லாமே வச்சிருக்காரு. இவர் டாப் அப் கையா தான் இருப்பார் போல. இவரோட ஐடியில என்ன மர்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட கில்டையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். இவரோட கில்ல நேம் இருக்கா நேம் இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இவரோட லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 119K லைக்ஸ்க்கு மேல வச்சிருக்காரு. இவரும் ஒரு நல்ல பிளேயர் தான் போல. இவரோட ஓவர் வியூ டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 0 கேம் பிளே. இவர் சோலோ மேட்ச் டூவோ மேட்ச் ஆட மாட்டார் போல. வெறும் இந்த ஸ்குவாட் மேட்ச் மட்டும் ஆடி இருப்பார் போல. அதுலயே கொஞ்சம் மேட்ச் தான் ஆடிருக்காரு. அதுல 17 மேட்ச்ல 15 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. 2 மேட்ச் தான் தோத்துருக்காரு. இவரோட ஹெட்ஷாட் ரேட் பார்த்தீங்கன்னா 46%க்கு மேல இருக்கு. இவரும் நல்ல பிளேயர் தான் போல. இவரும் ஓரளவுக்கு ஹெட்ஷாட் அடிப்பார் போல. ஸோ கைஸ், இவரும் நல்ல ஐடியா தான் வச்சிருக்காரு. இந்த ஐடியில வேர்ல்ட் ரெக்கார்ட் மூமெண்ட் என்னன்னா, ஹெட்ஷாட் ரேட்டும் அந்த கேடி ரேஷியோன்னு ஒன்று வச்சிருக்காரு. அது மாசா இருக்கு. அதுவும் இல்லாம இவர் செம்ம டாப் பிளேயரா இருக்காரு. இதுதான் இதோட 4வது பிளேயர் நேம். ஸோ கைஸ், இவரோட ரோல் பார்த்தீங்கன்னா ரஷர் தான். பிஆர்லயும் ரஷர் ரோல், சிஎஸ்லயும் ரஷர் ரோல். இவரோட கன்ஸ் கலெக்ஷன் காமிச்சிருப்பேன், அதையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட கன் கலெக்ஷனும் சூப்பராக வச்சிருக்காரு, ட்ரெஸ் கலெக்ஷனும் சூப்பராக வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இவர் 2த்துலயும் ரஷர் ரோல் தான் பிளே பண்றாரு. அதுவும் மாசு தான். ஸோ கைஸ், இது செகண்ட் ஐடி. செகண்ட் ஐடியும் தரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம தேர்ட் ஐடியை பார்க்க போலாம். தேர்ட் யூஐடி பார்த்தீங்கன்னா 70393167. இந்த யூஐடி சொல்லும் போதே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவர் ஒரு ஃபேமஸான யூடியூபர் கயான் கேமிங். இவர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் வளர்ற எல்லாத்துக்குமே இவர் தெரிஞ்சிருக்கும். இவர் ரைஸ்டார் கூட சேர்ந்து கேம் பிளே வீடியோஸ்லாம் போட்டிருப்பாரு. அது எல்லாமே செம ட்ரெண்டாக இருக்கும். ஸோ கைஸ், இவர் ஒரு நல்ல பிளேயர். இவர் விபேட்ச் பிளேயர் கூட. ஸோ கைஸ், இவரோட லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 16228 நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச லைக்ஸ் சரியா எனக்கு தெரியல, ரெக்கார்ட் பண்றேன்னாட்டி. ஸோ கைஸ், இதுல என்னடா வேர்ல்ட் ரெக்கார்டு இவரோட ஐடியில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட எலைட் பாஸ் மட்டும் பாருங்க. எலைட் பாஸ் எல்லா எலைட் பாஸும் போட்டிருக்காரு. பூயா பாஸும் எல்லாமே போட்டிருக்காரு. இந்த சீசன் மட்டும் தான் அவர் போடலன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த சீசன் மட்டும் அவர் இல்லை. இவரோட எலைட் பாஸும் பூயா பாஸும் பேட்ச் கலெக்ஷன் மட்டும் பாருங்க. எல்லாமே 1000க்கு மேல 600க்கு மேல தான் வச்சிருப்பாரு. இவர் பேட்ச் கலெக்ஷனுக்கே கிங்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட எல்லா பேட்ச் கலெக்ஷனுக்கும் 1000 2000 அதுக்கப்புறம் 600க்கு மேலதான் இருக்கும். ஸோ கைஸ், அதனாட்டி இவரோட வேர்ல்ட் ரெக்கார்டு. ஏன்னா இவர் பேட்ச் கலெக்ஷன்ல கிங்கா இருக்காரு போல. அதனாட்டி நான் இவரோட
ஐடியை நான் இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் இவரோட ஓவர்வியூ டீட்டெயில்ஸ் பார்த்தேன். இவரும் நல்ல ஹெட்ஷாட் ரேட் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் சூப்பராகவும் கேம் பிளே பண்ணுவாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனாடி நான் அவரை பார்த்து சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா அவர் மாசா கேம் பிளே பண்ணுவார், உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சரி கைஸ், இப்போ நம்ம வாங்க ஃபோர்த்து ஐடியை பார்க்க போகலாம். ஃபோர்த் யூஐடி பார்த்தீங்கன்னா 1133826678. இந்த யூஐடியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 நம்பருமே மாசாவே இருக்கு. ஸோ கைஸ் இப்போ இவரோட ஐடி நேம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கேமிங். இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவரு ஒரு பெரிய யூடியூபர். இவர் பாஸ் கில்ல இருக்காரு, நீங்க செக் பண்ணி பாருங்க. அவர் பாஸ் கில்ல சம பிளேயரு. ஸோ கைஸ் இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கைஸ் இவரு லைக்ஸ் பாருங்க, இவரோட லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 287K லைக் மேல வச்சிருக்காரு. இவரோட கன் கலெக்ஷன் மட்டும் பாருங்க, எல்லாமே M10 தான் வச்சிருக்காரு. இவரு என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லயே ஃபர்ஸ்ட் ஆளா 1 lakhs டைமண்ட் டாப் அப் பண்ணியிருக்காரு. இவர் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் 1 lakh டைமண்ட் டாப் அப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப்ல இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காரு. இவரோட வேர்ல்ட் ரெக்கார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் ஆளா ஃப்ரீ ஃபயர்ல 1 லட்சம் டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணதான் இவரோட ஐடியில ஸ்பெஷல். ஸோ கைஸ் இவர் பாஸ் கில்ல இருக்காரு, நான் கூட இப்போ காமிச்சிருப்பேன். இவரோட கலெக்ஷனும் பயங்கரமா இருக்கும். எல்லா ஈவெண்ட்டும் எல்லா கன் ஸ்கின்னும் எல்லாமே அப்கிரேட்ல தான் வச்சிருப்பாரு. ஸோ கைஸ் இவரோட டைமண்ட் டாப் அப் கைன்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ் இதுல 4 ஐடிஸ் இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வாங்க 5th ஐடியா பார்க்க போலாம். ஸோ கைஸ் நான் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது 5th யூஐடி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 2205280668. இதுதான் இவரோட யூஐடி. இவரையும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இவரோட ஐடி நேம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கேமர். லோகேஷ் கேமர் ஒரு இந்தி யூடியூபர், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட பாருங்க, இன்னைக்கு தான் சாஸ்கே பண்டிலே விட்டாங்க. அதுக்குள்ள இவர் சாஸ்கே பண்டில் எடுத்து அவரோட ப்ரொஃபைல் பயோலேயே வச்சிருக்காரு. இப்போ அவர் சாஸ்கே பண்டிலும் அந்த சாஸ்கே பண்டில் கூட கொடுத்த கட்டானமும் வச்சிருக்காரு. ஸோ இவரும் ஒரு நல்ல பேட்ச் கலெக்ஷன் பிளேயர் தான். இவரும் எல்லா எலைட் பாஸும் போட்டிருக்காரு, பூயா பாஸும் எல்லாமே போட்டிருக்காரு. இவரோட பேட்ச் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2000, 1600, அதுக்கப்புறம் 700, 800 இந்த மாதிரி எல்லாமே 100க்கு மேலே தான் இருக்கும். அதாவது 300க்கு அபோவும் 1000க்கு அபோவ் 1500 அபோவ். இவரோட பேட்ச் கலெக்ஷன் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நீங்க பார்ப்பீங்க. அவரோட எல்லா பேட்ச் கலெக்ஷனுமே 2000 பேட்சுக்கு மேலே வச்சிருக்காரு. கண்டிப்பா யாருனாலையும் 2000 பேட்சுக்கு மேலே வச்சிருக்கவே முடியாது. இவர் எப்படி சேர்த்தினாரும் தெரியல. ஸோ கைஸ் இவரும் நல்ல ஐடி கலெக்ஷன் தான் வச்சிருக்காரு. இது டாப் கிரிமினல் வச்சிருக்காரு, 3rd லைட் வேறு. இவர் என்ன ரோல்ல பிளே பண்றாரு பார்த்தீங்கன்னா இவரும் ரஷர் ரோல தான் பிளே பண்றாரு. இவரோட ஓவர்வியூ டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இவரும் சூப்பரான ஹெட்ஷாட் ரேட் தான் வச்சிருக்காரு, கேடி ரேஷியோ சூப்பராக தான் வச்சிருக்காரு, எம்விபியும் மாசா தான் வச்சிருக்காரு. இவரும் நல்ல ஒரு பிளேயர் தான். இவரும் ஒரு யூடியூபர் ஆக மொத்தத்துல. ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்த 5 ஐடியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிருங்க. சரி கைஸ், மேலும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பை கைஸ்.